ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SMS Spoken Tech யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போதுமே போர் அடிக்கிற ஒரு பார் சார்ட்டை க்ரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதை விட ஒரு மல்டி லேயர்டு டோனட் சார்ட்டை க்ரியேட் பண்ணி எப்படி நம்மளோட வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஃபைலில் ஒரு நியூ ஷீட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த சேல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பரில் நமக்கு இந்த குரூப்ஸ் ஆஃப் நம்பரில் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் தெரியணும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ராக்கெட்டில் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 1000 அப்படிங்கிற மேக்ஸிமம் நம்பர் கிடச்சிருச்சு. ஒரு வேளை இதில் 1200 தான் பெரிய நம்பராக இருந்தால் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா அப்படியே 1200 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வேளை இந்த சேல்ஸ் வால்யூம் ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நான் 125% எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர் இன்ட்டு 1.25. ஸோ 1500 மேக்ஸிமம் நம்பரை நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமம் நம்பருக்கும் நம்மளோட சேல்ஸ் வால்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த செல்லில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் நம்பர் சேம் நம்பர் போகணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். $D$2 மைனஸ் C7 C3 இதை சேம் கீழே ட்ராக் பண்ணி விட்டுக்கிங்க. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பருக்கும் சேல்ஸுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம இந்த டோனட் சார்ட்டுக்கு போடுறதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் அந்த பை சார்ட் அண்ட் டோனட் சார்ட் ஆப்ஷனில் கடைசியாக இருக்கிற டோனட் சார்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி எனக்கு ஃபைல் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான மாடலில் வேணும் ட்ரா பண்ணுறதுக்கு இதில் சார்ட் டிசைனில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி உள்ள கிரிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நோ கிரிட்ஸ் கொடுத்துருங்க. இந்த கிராஃபோட பார்டரையும் நோ பார்டர் கொடுத்துக்குங்க, நோ அவுட்லைன் கொடுத்துக்குங்க. இப்போ சார்ட் டிசைனில் போயிட்டு ஸ்விட்ச் ரோ டு காலமன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி இந்த டோனட் சார்ட் வந்துடும். ஸோ இந்த டோனட் சார்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாரில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணினா ஃபார்முலா டேட்டா சீரியஸ் அதில் போய்ட்டு டோனட் ஹோல் சைஸை 30 or 40% வச்சுங்க. நான் 30% வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான டோனட் சார்ட் வந்துருச்சு. இப்போது நமக்கு இந்த தேவையில்லாத போர்ஷன், அதாவது நம்ம ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது சேல்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்பருக்கான டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டேட்டா நமக்கு தேவையில்லை, அதை மட்டும் செலக்ட் பண்ணி அன்ஃபில் கொடுத்துருங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாத்துக்குமே அன்ஃபில் கொடுத்துட்டேன். இப்போது இந்த டோனட் சார்ட்டுக்கான லேபிள் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு லேபிள் அப்படிங்கிற ரோ நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஈக்குவல் டு அந்த சேல் நம்பர் 1 இந்த டைட்டில் அண்ட் double quotation, open bracket, close double quotation, and the sales number and quotation, close bracket and quotation. ஸோ இப்போ நமக்கு லேபிள் தேவையான லேபிள் வித் டைட்டில் அண்ட் குவான்டிட்டியோட கிடச்சிச்சு. சேம் கீழே அனைத்து மற்ற டேட்டாவுக்கும் அதே ட்ராக் பண்ணி விடுங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி க்ரியேட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த டேட்டாவோ இல்லை டைட்டிலோ நீங்கள் மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஃபில் மாறிடும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு இந்த அவுட்டர் சர்க்கிள் சேல்ஸ் 4உடைய டேட்டா. ஸோ சேல்ஸ் 4 லிங்க் பண்ணிக்கோங்க. தேவையான சைஸுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அலைன் பண்ணிவிட்டு ரைட் அலைன் பண்ணுங்க. இந்த டேட்டாவை ரைட் அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கான அந்த அவுட்டர் ரிங்குக்கான டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் அதையே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த டேட்டாவுக்கான லிங்க் கொடுத்துருங்க. இங்கே போய்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் E5 E6 E5 கொடுக்குறேன்.
ஸோ அடுத்த சேல்ஸ் டேட்டா 3க்கான லேபிளும் க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் இதையே மற்ற சர்க்கிளுக்கும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 4 சர்க்கிளுக்கும் தேவையான லேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிராஃபோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். கலர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போதுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குன்னா ஒரே கலர்லேயே டிஃப்ரெண்ட் ஷேடை செலக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ப்ளூலேயே ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷேடு ஸோ இப்போ இந்த கிராஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வாங்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேஞ்ச் பண்ணுற டேட்டாக்கு ஏற்றபடி இந்த கிராஃப் மாறுதா பார்க்கலாம். இந்த 600 நான் 800 மாற்றிக்கிறேன். நீங்கள் அந்த இன்னர் சர்க்கிளை பாருங்கள். இப்போ டேட்டாவும் அந்த லேபிளும் மாறிடுச்சு. கீழே அந்த டேட்டாவும் டோனட் சர்க்கிளோட டேட்டாவும் மாறிடுச்சு. இப்போ 800 1200 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் இந்த இதுவும் மாறிடுச்சு, டேட்டாவும் மாறிடுச்சு, அஸ் வெல் அஸ் லேபிளும் மாறிடுச்சு. ஸோ எப்போதுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார் சார்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம போர் அடிக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டோனட் சார்ட்டு டிஃப்ரெண்ட் டேட்டாவை டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அதை பார்க்குறவங்க ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த போர் அடிக்காமல் அவங்களும் அந்த டேட்டாவை பற்றி பார்ப்பாங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.